என்னோட தங்கச்சி மாதிரி ஒரு பெரிய குக்கரை வந்து நான் எடுத்துகிட்டு சுற்றிட்டுருக்கிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோம்மேட் சீம்பா செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்து முட்டையை வந்து எடுத்து அதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். முட்டையை பீட் பண்ணிவிட்டு பால் வந்து ஊற்றிக்கிட்டேன். என்னை நம்பி இவ்வளோ பால் கொடுத்துருக்காங்க, நான் ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஒழுங்காக ஒன்றுமே வராது, இதாவது ஒழுங்காக வரட்டுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு வந்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒவ்வொன்றும் செய்கிறப்ப வந்து மைண்ட் அப்படியே திக்குன்னே இருந்துச்சு, ஒழுங்காக வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூஸ் மாதிரி வந்துட்டு எண்ணெயே தடவாமல் வந்து இந்த குண்டாலேயே போட்டு அலசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதை மாற்றி இதை மாற்றி ஊற்றிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து கலக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சர்க்கரை கரையவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக போய் அரைச்சிட்டு வந்து அதை வந்து ஊற்றிட்டேன். அரைச்சி அதை கொஞ்சம் நேரம் வந்து கலக்கிட்டு இருந்தேன். இந்த கலக்கிறதுல தான் வந்து எனக்கு இது பின்னாடி வந்து எங்கள் பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பவுட்ரு கொஞ்சம் போட்டு சர்க்கரை கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்துட்டு போட்டு அப்புறம் கொஞ்சமாக நெய் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தடவி அதுக்கப்புறமா வந்து அந்த பீட் பண்ணி வச்சுருந்ததை வந்து இந்த குண்டாவில் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி தண்ணி வந்து ஒரு 2 சொம்பு வந்து குக்கரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சு மேலே வந்துட்டு அந்த பால் தேசா வந்து உள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து வச்சுட்டு இருந்தேன். அது என்னடானா பரதநாட்டியம் ஆடிட்டுருக்குது. இது எப்படி எனக்கு சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி அதை மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தட்டு எடுத்தேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 தட்டுமே வந்து அதுக்குள்ளேயே உளுந்துட மாட்டேங்குது, பாதி உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, பால் வந்து பொங்கிரும் பாப்பா அப்படின்னாங்க. என்னது பொங்கிருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆர்வக்கோளாறில் அந்த இஞ்சி கொட்டுற கல் எடுத்து உள்ளே வச்சு குக்கர் வச்சு மூடிடலாமா அப்படின்னா எங்கள் அம்மா சிரின்னு சிரிச்சிட்டாங்க. அடியே உன்னையெல்லாம் வச்சுட்டு என்னடி பண்ணுறது, அது அந்த கல்லில் உள்ளே வைப்பாங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாது, நீ வந்து அந்த தட்டு போட்டு மூடிட்டு குக்கர் போட்டு மூடிடு, அது எதுவும் ஆகாது அப்படின்ட்டாங்க. சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசில்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து முருகரை வேண்டிக்கிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கடவுளே நல்லா வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என் மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. பார்த்தா அந்த வேத்து தண்ணியெல்லாம் வந்து தட்டில் வந்து விழுந்துருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அழுங்காமல் குலுங்காமல் எடுக்கணும்டா சாமி, இது எல்லாமே பண்ணியாச்சு, இந்த தட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. சூடு வச்சுட்டு நல்லா நிறையவே சூடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து தட்டை எடுத்து அதை நீக்கி பார்த்தோன்னே இந்த உயிரே வந்து அப்பா சாமி சூப்பராக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கத்தி விட்டு பார்த்தா எதுவுமே ஓட்டலை. ஓகே நல்லாவே வந்து வெந்துருச்சு அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறார் பாருங்க, நான் ஒழுங்காக கொட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்னென்னா பஞ்சாமிர்தம் கொட்டுற மாதிரி கொட்டிட்டாரு. சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஹாப்பி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே நான் செஞ்சதில் வந்து எனக்கு இது பிடிச்சிருந்தது, டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்தது. ஓகே பாய். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். எங்கள் பாப்பா எனக்கு முன்னாடி ஆர்வமாக இருந்தால் அம்மா நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே டேஸ்ட் பண்ணிட்டோம்.